வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள இவ்ளோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. நேத்து பாருங்க, இரவோடு இரவா அமமுக தலைவர் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து ஒரு கடிதம் குடுத்திருக்கிறாரு. அந்த கடிதத்துல அவர் என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்கிறார்ன்னா, அமமுக ஒரே ஒரு எம்.எல்.ஏ. மன்னார்குடியில காமராஜ்ன்னு ஒரு எம்.எல்.ஏ. ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த எம்.எல்.ஏவ காணோம். பாண்டிச்சேரியில ரிசார்ட்ல தான் இருந்தாரு. டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு வெளியில போனவர காணோம். அவர நான் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அவர தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்துல பேரலல்லா விஜய் ஆளுநரை சந்தித்து ஆதரவு கடிதங்கள் குடுத்திருக்கிறாரு. அந்த ஆதரவு கடிதத்துல அமமுகவை சேர்ந்த இந்த காமராஜ் எம்.எல்.ஏ. எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு குடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கடிதமும் இருந்திருக்கு. இதற்கிடையில நேத்து மத்தியானமே சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது விஜயுடைய வீட்டுக்கு யாரோ ஒரு நபர் கார்ல போறாரு. முகத்த மூடிக்கிட்டு போறாரு. யார் இந்த நபர்? அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் இருந்த மற்ற பரபரப்புல கம்யூனிஸ்ட் சேர்றாங்க. விசிகே சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல இந்த வீடியோவ மறந்துட்டாங்க. ஆனா, இப்போ அமமுகவுடைய டிடிவி தினகரன் இந்த கம்ப்ளைண்ட் குடுத்தோனே, இந்த வீடியோவ மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல மக்கள், அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த நபர்? ஒருவேளை இவர்தான் காமராஜோ? அப்படிங்கிற ஒரு வினாவ எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் என்ன நடக்குதுன்னா, டிடிவி தினகரன் ஆளுநரை சந்திச்சுட்டு வெளியில பிரஸ்ஸுக்கு ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு? காமராஜ என்னால தொடர்பு கொள்ள முடியல. இதற்கு இடையில் ஆளுநர சந்திச்சு காமராஜ் ஆதரவு குடுக்கிறதாக விஜய் ஒரு கடிதத்த குடுத்திருக்கிறாரு. இதுல 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு, குதிரை பேரம் செஞ்சு என்னுடைய எம்.எல்.ஏவ இவங்க அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இது ஒரு போலியான போர்ஜரியான கடிதம். இது சம்பந்தமா தான் ஆளுநரை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கிற ஒரு குண்ட தூக்கி பிரஸ்ல போடுறாரு. இது ஹார்ஸ் ட்ரேடிங்கா தான் இருக்கும். கவர்னர் என்ன மன்னார்குடி காமராஜுக்கு காமராஜுக்கு விஜய் எத்தனை வருஷமா பழக்கம்? திடீர்னு போய் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது தெரியல. இது என்கிட்ட 6:30 மணிக்கு இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது எப்படி அவர் செஞ்சிருப்பார்? எனக்கு அதான் தெரியல. எப்படி மாறி இருக்க முடியும்? என்ன எங்க கூட இருந்துட்டு இதுதான் எனக்கு தெரியல. இது ஃபோர்ஜரியா இருக்கணும், இல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கணும். விலை போயிருக்கலாம் அவர். இதற்கு ஒரு ரியாக்ஷனா தாவேகாவுடைய அதிகாரப்பூர்வ சில வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியாகுது. அதாவது காருக்குள்ள உட்கார்ந்து எம்.எல்.ஏ. காமராஜ் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் தீப்போற பரவ ஆரம்பிக்குது. இதற்கு இடையில் காணாமல் போன எம்.எல்.ஏ. காமராஜ் திடீர்னு ஆளுநரை சந்திக்கிறாரு. ஆளுநரை சந்திச்சுட்டு கடிதம் ஒன்றை கொடுத்து விட்டு, என்னுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இல்ல. நான் அமமுகல தான் இருக்கிறேன். என்னுடைய ஆதரவு எப்பவுமே என்டிஏ கூட்டணிக்கு தான் அப்படின்னு ஆளுநர்ட்ட ஒரு கடிதத்த குடுத்துட்டு, வெளியில பிரஸ்ஸ சந்திச்ச காமராஜ் என்ன சொல்றாரு? ஆமா, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்ல. அதனால அவரால என்ன தொடர்பு கொள்ள முடியலையா இருக்கும். அதனால அவர் பதட்டப்பட்டுக்கிட்டு ஆளுநர்ட்ட ஒரு கடிதத்த குடுத்துட்டாரு. ஆனா அதற்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை பெருசானோனே நானே அவர தொடர்பு கொண்டு சொல்லிட்டேன். இப்போ ஆளுநரையும் மீட் பண்ணி, இல்ல அது ஏன் கையெழுத்து இல்ல. அந்த லெட்டர் ஃபோர்ஜரி. நான் கையெழுத்தே போடல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறார். உங்க கையெழுத்து தானே? இல்ல இல்ல நம்மளோட இல்ல. உங்க கையெழுத்தே இல்லாம. ஆமா 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 ஆமா. இவர் மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் பாண்டிச்சேரியில் தைக்கிறேன். யாரு போன் பண்ணா? இல்ல இல்ல இல்ல. எப்படிங்க கவர்னர் மேலே செக்ரட்டரி பேசுறாங்க. ஆமா, எப்படி அரை மணி நேரத்தில் தான் பாண்டிச்சேரி வந்துட்டு சொல்லி சொன்னேன். பாண்டிச்சேரி வந்துட்டு சொல்லி சொன்னேன். இது மணி 11 அடிச்சு நேரம் அட்வொகேட் அழைச்சி போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக கொண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே யார் கண்டக்ட் பண்ணா? ஒரு ஃபோனா 2-3 ஃபோன் வச்சிருக்கிறேன். இது ஆண்ட்ராய்டு. இதில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுக்க முடியாது. இதில் வாட்ஸ்அப் எடுக்க முடியுமா? இது ஆண்ட்ராய்டு ஃபோன். அது அதனால இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃபோன் போட்டுட்டேன்.
இந்த நம்பர்ல தான் சார் பேசுறாரு, செக்ரட்டரி. 9842221660. வாட்ஸ்அப்ல வந்து கரெக்ட்டுங்களா? எங்க கையெழுத்தெல்லாம் கிடையாது. யார் நம்பர்ல இருந்து நான் என்ன சொல்றேன், ஒரிஜினல் பாருங்க, ஒரிஜினல் தான், ஒரிஜினல் கொடுக்க வேண்டியதானே? இது விஜய் தரப்புக்கு ஒரு சீரியஸான அலிகேஷனா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது உண்மையிலேயே காமராஜ் கையெழுத்து போட்டாரா இல்லையா? ஒருவேளை குதிரை பேரம் நடந்ததா? காமராஜ் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி கையெழுத்து போட்டுட்டாரா இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விஜய் பக்கம் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அவரா விருப்பப்பட்டு கையெழுத்து போட்டாரு அப்படின்னு தான் கிளைம் பண்றாங்க. அதற்கு ஆதாரமாக ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்ப இந்த வீடியோவே தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா, வெளியில வந்து பேசக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நீங்க உண்மையிலேயே தூய சக்தியா இருந்ததுன்னா, வெளிப்படையா மற்ற கட்சிகள் கிட்ட ஆதரவு கேளுங்க. ஏன் இப்படி திருட்டுத்தனமா குதிரை பேரம் நடத்துறீங்க? அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தூய சக்தி? அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்புறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கையெழுத்து செல்லாது. இது போலி கையெழுத்து, ஃபோர்ஜரி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட ஆளுநர் கிட்ட வச்சிருக்கிறாரு. அதை அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜும் உறுதிப்படுத்துறாரு. அப்போ ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தாவேகாவுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு மிக சீரியஸான ஒரு அலிகேஷன். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு கடிதம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட்ட இவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது கிரிமினல் குற்றம். இதற்காக தாவேகா மீதும், விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இவ்வளவு நாள் ஆளுநர் மூலமா குடைச்சல் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இத வச்சு இன்னும் என்னென்ன குடைச்சல் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் தெரியும். ஒருவேளை இந்த என்டையர் விஷயத்தையும் பாஜக என்ஜினியர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. இல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த எம்எல்ஏவ வச்சு தாவேகா மேலயோ, இல்ல விஜய் மேலயோ ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. முதல்ல இந்த லெட்டர் ஃபோர்ஜரியா இல்லையா? இந்த கையெழுத்து உண்மையா இல்லையா? அப்படிங்கறத விசாரணை பண்ணுவாங்க. ஆளுநர் வரைக்கும் போய் இந்த எம்எல்ஏ காமராஜ் இது நான் போட்ட கையெழுத்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு நேர் எதிராக அவர்தான் கையெழுத்து போட்டாரு பாருங்க அப்படின்னு தாவேகா ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் அப்படிங்கிற கேள்வியும் வரும். இந்த வீடியோல இருக்கிறது காமராஜ் தான். அவர் கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மைதான் அப்படின்னா, அப்போ குதிரை பேரம் பண்ணித்தான் இவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு டிடிவி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாயிடும். ஒருவேளை இந்த வீடியோ ஜெனுவின் இல்ல அப்படின்னா, அப்பவும் டிவிக்கே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாயிடும். இப்படிப்பட்ட ஒரு வீடியோவ அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணதுனால தாவேகா ஒரு மிகப்பெரிய இக்கட்டான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாவேகா எப்படி சமாளிக்க போறாங்க, எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. பாஜக இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதையே காரணம் காட்டி இங்க மேலும் ஆட்சி அமையறதுக்கு காலதாமதம் செய்யறதுக்கு ஆளுநருக்கு எல்லா வாய்ப்பையும் இவங்களே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விசாரணை முடியிற வரைக்கும் விஜய நாங்க ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆளுநர் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி சொல்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கா? அது கான்ஸ்டிடியூஷன்லயே அலௌடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன பாஜக என்னைக்கு மதிச்சிருக்கு? பாஜக என்ன சொல்றாங்களோ அதை ஆளுநர்கள் கருவியாக நின்னு செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதே திமுக போன்ற ஒரு கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தனா வெளிப்படையாக ஸ்டாலின் வந்து ஆளுநரை கண்டிச்சிருப்பாரு. இந்நேரத்துக்கு கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனா விஜய் இதுல எல்லாத்துலயும் மௌனம் சாதிக்கிறாரு. அவர் எதையுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. இன்னமும் ஒரு நட்பு ரீதியாக நெகோசியேஷன்ஸ் மூலமா இத சால்வ் பண்ணிடலாம். எதற்கு கோர்ட் வரைக்கும் போகணும்? எதற்கு ஒன்றிய அரசுடைய கோபத்தை சம்பாதிக்கணும்? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் விஜய் இருக்கிறார். அவர் அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாரு. அதனால ஒரு தயக்கம் காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டையும் அவருக்கு நம்ம கொடுத்துட்டாலும், பாஜக இதுல எந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இதையே காரணம் காட்டி தாவேகா இங்க ஆட்சி அமைக்க விடாம செஞ்சு பிரசிடென்ட் ரூல கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னைக்கு தேர்தல் கமிஷனும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா தானே செயல்பட்டுட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படிங்கறத ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம். வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் ஓட்டே போடல. சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய வாக்களிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை காப்பாத்தாம என்ன சொன்னாங்க? பரவாயில்ல போனா போகுது. இந்த தேர்தல்ல ஓட்டு போடலன்னா என்ன?
அடுத்த தேர்தல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஆதரவாக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ கேப்சர் பண்ணி வச்சிருக்கு பாஜக. இது போன்ற காரணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விஜய ஆட்சி அமைக்க விடாம செய்யறதுக்கு பாஜக எல்லா முயற்சியும் பண்ணுதோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது. ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட டென்யூர் முடிவுக்கு வருது. அதாவது இன்னும் ஒரு 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள விஜய் ஆதரவை திரட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு ஆதரவு இருக்கு, போதுமான நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கவர்னர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். அதனாலதான் இப்போ தீவிரமாக விசிகாவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு இன்னும் 2 சீட்டு தேவைப்படுது. 116 சீட் அவர் கையில இருக்கு. விசிகாவோட 2 சீட் அவருக்கு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அமமுக எம்எல்ஏ உடைய கையெழுத்து ஜெனுவனா போர்ஜரியா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃப்ளோர் டெஸ்ட்ல காணாம போயிடும் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு. எப்படியாவது விஜய் ஆட்சி அமைக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய குறிக்கோள். ஏன்னா அப்படி பண்ணாதான் பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வந்து இம்போஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். பிரசிடென்ட்ஸ் ரூல்னு வந்துருச்சுன்னா எல்லா தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு தான் எடுக்கும். அப்படி ஒன்றிய அரசு தான் எல்லா தீர்மானங்களையும் எடுக்க போகுது அப்படின்னா இங்க அவங்க நினைச்சதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு கெடு வச்சுட்டாங்க. நேரடியாக ஒன்றிய அரசு கையில கண்ட்ரோல் போச்சுன்னா அதிகாரிகளை பயன்படுத்தி தமிழ்நாடு எதுக்கெல்லாம் எதிராக நின்னுட்டு இருந்ததோ அதை ஒண்ணு மாத்தி ஒண்ணு தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துவாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒன்றிய அரசு கையில அதிகாரம் போயிடுச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள திரும்ப எலெக்ஷனை நடத்தணுமே. அதனால 6 மாசம் தானே இவங்க ஆட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. 6 மாசத்துல எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. 6 மாசத்துக்கு மேல பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னா பிரசிடென்ட் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்துறதுக்கான சூழ்நிலை இல்ல. சட்டம் ஒழுங்கு சீரழிட்டு போச்சு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தேர்தல் கமிஷன் எலெக்ஷனை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா மீண்டும் 6 மாசம் இந்த ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்படி மேக்சிமம் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பாஜகவுக்கு தேர்தல் கமிஷன் மீதும் சுப்ரீம் கோர்ட் மீதும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இப்படி 6 மாசமா 3 வருஷத்துக்கு இதை இழுத்தடிக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? யோசிச்சு பாருங்க. இந்த 3 வருஷம் அப்படிங்கிறதும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம். இப்போ 2026ல இருக்கும். 2029ல நாடாளுமன்ற தேர்தல் வரும். பாஜகவுடைய நோக்கம் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த 3 வருஷ கேப்ல இங்க இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்க அவங்க சாதிச்சுக்கிட்டு இந்த இடைப்பட்ட காலத்துல சென்சஸ் நடத்தாம டீலிமிட்டேஷனை நடைமுறைப்படுத்தி இவங்களுக்கு சாதகமாக தொகுதி மறுவரையறை எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா 2029ல இங்க மாநில தேர்தலையும் ஒன்றிய அரசுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துறதுக்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அவங்க இலக்கை நோக்கி இந்த சிச்சுவேஷன் அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது பிராக்டிகலா பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அதற்கு கடுமையான எதிர்ப்பு வரும். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் திமுக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், ஏன் அதிமுக கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஒன்றிய அரசு மீது கடுமையான வெறுப்பு மக்கள் கிட்ட ஏற்படும். ஏற்கனவே பாஜகவை தொடச்செறியணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா ஒன்றிய அரசுக்கு எதிராக மேலும் இது கடுமையான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். ஆனா மக்களுடைய வெறுப்பை பத்தி பாஜக என்னைக்கு கவலைப்பட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படியே விஜய் ஆட்சி அமைக்க இவங்க விட்டாலும் விஜய்க்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தன்னை செக்யூலரா காட்டிக்கணும், மத சார்பற்ற ஒரு அணியில இருக்கிறதா காட்டிக்கணும் அப்படிங்கறத தான் விஜய் ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்றாரு. அத ஒரு நல்ல விஷயமா தான் நானும் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு என்டிஏ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாம, அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாம, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கொள்கை கொண்ட கட்சிகளை அவர் கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜகவுடைய அழுத்தத்துக்குள்ள விஜய் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு.
அவங்களும் வந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால கேள்வி எழுப்புறாங்க. ஜனநாயகத்தை காப்பாத்த இந்த ஜனநாயக சக்திகள்னு தன்னை காட்டிக்கிற கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? சீக்கிரம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதானே, எங்க அண்ணாவை சிஎம் ஆக்க வேண்டியதானே, உங்களுக்கு எல்லாம் என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. தாவேகா தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. ஆனா காங்கிரஸ்க்கு எங்க போச்சு அறிவு? உங்கள மாரி முதுகுல குத்திட்டு உடனே மத்தவங்களும் வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? கொள்கை ரீதியாக கிட்டத்தட்ட 10 வருஷம் திமுகவோட அவங்க பயணிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு அவங்களுடைய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்காக அவங்க அங்கிருந்து வெளியில வர முடியாது. முதலமைச்சரை சந்திச்சு 2, 3 தடவை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இதுல கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப பெருந்தன்மையா he has risen above politics. நாங்க எதிர்க்கட்சியா இருக்க போறோம், செயல்பட போறோம். 6 மாசத்துக்கு வரைக்கும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். நீங்க போய் அவருக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கணும்னா போங்க. அதற்கு நாங்க எந்த விதத்திலும் இடையூறா இருக்க மாட்டோம் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இல்ல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கறதும் இருக்கு. திமுக போன்ற வலுவான கட்சிகளுக்கு ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான சக்தி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்கள விட்டு போயிட மாட்டாங்க. எத்தனையோ தோல்விகளை சந்திச்ச இயக்கம் தான் திமுக. 10 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துதான் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். கேரளாலையும் ஆட்சி போயிடுச்சு. இந்தியா முழுக்க ஆட்சியில் இல்லாத ஒரு நிலைமை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல இவங்களுக்கு இப்ப வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரெலவெண்டா இருக்கணும் அப்படின்னா அரசியல்ல ஏதாவது ஒரு பிடிப்பு அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படிதான். இன்னைக்கு ரொம்ப பிராங்கா நம்ம சொல்ல போகணும்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருந்த பெரும்பான்மையான வாக்குகள் தான் இன்னைக்கு நேரடியா விஜய்க்கு போயிருக்கு. இது தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு போஸ்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவங்க நீண்ட நெடிய நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவங்க அதை பயன்படுத்திக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நிலைப்பாட அவங்க மாத்திக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நீங்க உங்க நிலைப்பாட மாத்திக்குவீங்களா? நான் என்னைக்குமே என்னோட நிலைப்பாடுல மாற மாட்டேன். என்ன நம்பி, என் வார்த்தையை நம்பி எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்து எனக்கு ஃபாலோவர்ஸா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறீங்க. என்னோட வீடியோஸ தொடர்ந்து பாக்குறீங்க. என்னுடைய கருத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. என் கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமையும் நீங்க பதிவு பண்றீங்க. நானும் அப்படிதான். 5 வருஷம் திமுக கூட்டணி ஆட்சியை நான் சப்போர்ட் பண்ணேன். நல்ல விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே மனசார பாராட்டி இருக்கிறேன். இன்னமும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை எள்ளளவும் குறையல. இனிமேலும் குறையாது. அதே நேரத்துல திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது நடந்த தவறுகளையும் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பெண்களுக்கு எதிராக அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு நடக்கும் பொழுதும் அங்க நான் அந்த பெண்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த போது அப்பவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன். கவின் ஆணவ படுகொலை நடந்த பொழுது அப்பவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன். கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்த போதும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா தான் நான் நின்னுக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு அதுதான். நான் எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. என்னுடைய பொசிஷனை மாத்திக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. தொடர்ந்து என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு எதை விமர்சிக்கணுமோ அதை நான் விமர்சிப்பேன். நாளைக்கு விசிக தாவேகா கூட்டணிக்கு போனாலுமே அரசியல் ரீதியாக அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அதை மனசார பாராட்டக்கூடிய முதல் ஆளா நான் தான் இருப்பேன். அதே நேரத்துல தவறு நடக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக விஷயங்கள் நடக்குது, பாசிசத்தை ஆதரிச்சு இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னா அத முதல் ஆளா கிரிட்டிசைஸ் பண்றவளும் நானா தான் இருப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு பீஸ்ஃபுல் மாநிலமாக இருக்கணும். ஒரு மதசார்பற்ற முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலமாக இருக்கணும். பாசிசம் என்னைக்குமே இங்க காலடி பதிக்க கூடாது. அந்த வகையில பாசிசத்தை யார் கையில எடுத்தாலும் சரி, அது நேரடியாக பிஜேபியா இருந்தாலும் இல்ல மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, பாசிசத்தை எதிர்த்து என்னுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத தான் நானும் விரும்புறேன். ஏன்னா ஆட்சிக்கு வந்தாருன்னா தான் மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் எப்படி ஆட்சி அமைக்க போறாரு, எப்படி அந்த ஆட்சியை நடத்த போறாரு,
அப்படிங்கறத மக்கள் பார்க்கணும். ஒரு வாய்ப்ப மக்கள் குடுத்திருக்கிறாங்க. அந்த வாய்ப்புக்கு மதிப்பு குடுத்து, அவர் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் அவர் நிறைவேத்துறாரா? ஒரு நல்ல ஆட்சிய தமிழ்நாடுக்கு குடுக்குறாரா? அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஆரம்பத்திலேயே இது நாசமா போயிடும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்டலா போக நான் விரும்பல. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மக்கள் ஒரு மேண்டேட் குடுத்திருக்கிறாங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறது இட் இஸ் பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். அப்ப மக்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி, ஒரு முடிவு எடுத்து, அத ஓட்டு பெட்டியில காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த முடிவ நாம மதிக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சி எப்படி அமையுது, அந்த ஆட்சி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான், நாம அத பாராட்ட போறோமா, இல்ல விமர்சனம் பண்ண போறோமா அப்படிங்கிறது அமையும். எது எப்படி இருந்தாலும், தப்பு யார் செஞ்சாலும் அத விமர்சனம் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் அதை மனதார பாராட்டுவோம். நன்றி. வணக்கம்.